என் பொண்ணு நான் செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. நான்னா கடையில தானே வாங்க முடியும். வீட்ல எப்படி செய்ய முடியும்னு நெனச்சேன். சரி அடிக்கடி கேட்கறாங்களே வீட்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைலயே ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சு. வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லைட்டா சுட வச்ச தண்ணீல 1 ஸ்பூன் சுகரும், 1 ஸ்பூன் ஈஸ்ட்டும் போட்டு கலந்து 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 1/2 கப் மைதா மாவு போட்டு அதுல கொஞ்சமா உப்பும், 1 ஸ்பூன் எண்ணெயும் போட்டு கலந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டையும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பெசஞ்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி தட்டு போட்டு மூடி வச்சிரலாம். 1 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறம் மாவு நல்லா டபுளா இருக்கும். பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு இருக்குன்னு. இப்போ உருண்டை பிடிச்சி நான் ஷேப்ல தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு மேல மெல்டட் பட்டரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான பட்டர் நான் ரெடி. ஹோட்டல்ல வாங்கினதை விட நம்ம வீட்டில் செஞ்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைலே இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பட்டர் நானுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணியிருந்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய் ஃப்ரம் லச்சு லாக்ஸ்.